of delay. Our chief guest is going to arrive now. Let's welcome our chief guest. Begins with March Past. பாரதி பள்ளியினுடைய 38வது ஆண்டு விழாவிற்கு உயர் திரு இடிஎஸ் மூர்த்தி ஐயா பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அவர்களை தலைமையேற்று நடத்தி தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். Good morning everyone. It's a fantastic morning. Welcome you all to our Bharati's 38th annual day celebration. First, we honor the March Past team given an energetic performance. Annual day is a culmination of the academic year, showcasing overall development and learning and also a fear-free movement to children. Students participate in cultural programs like songs, dance and plays, highlighting their skills beyond academics, and then award students for excellence in academics, sports and other extracurricular activities. It's a grand, joyful event that serves as a platform for students to express themselves. It's a pleasure to welcome you all here today for our 38th annual day celebration. நம் பள்ளி 38ஆம் ஆண்டு விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். தமிழ் தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெடிலொழுகும் சீராறும் மதனமென நிகழ்வரத கண்டனைகள் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை நிரம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நம்ம நிகழ்ச்சியினை தொடங்கும் விதமாக சிறப்பு விருந்தினர்கள் குத்து விளக்கு ஏற்றுவார்.
Continuous intelligence. Education is the key that unlocks. வரவேற்புரை welcomes Miss Sumati ma'am. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். Good morning to everyone. Education. Education breeds confidence. Confidence breeds hope. Hope breeds intelligence. Education is the key that unlocks the golden to career. I feel privileged to open this event, and it's always a great way to start in this occasion. We are very much like to welcome our chief guest, respected ex-Panchayat President Mr. R. Dhanasekar sir. Welcome sir. Respected Mr. P. Baladandayapani sir, correspondent of Mahatma School, Tanjavur. Respected G. Manikandan sir, correspondent of Nalanda School, Tanjavur. Welcome sir. Respected ex-military officer and also our PTA President Mr. E.T.S. Moti sir. Welcome sir. And respected Dr. Sendil Kumar sir. Welcome sir. Respected Mr. Poyamoli sir, retired cooperative officer. Welcome sir. And our honorable correspondent Mr. Pugalindi sir. Welcome sir. Headmistress Mrs. Kayavili ma'am. Welcome ma'am. And also beloved staff, supportive parents and lovable students, warm welcome. Welcome to everyone. Thank you. உன்னுடைய கனவு பெரியதாக இருக்கும்போது உன்னுடைய உழைப்பு கனவை விட பெரியதாக இருத்தல் வேண்டும். இந்த ஆண்டு நம் பள்ளியில் நடந்த முக்கிய நிகழ்வுகள். ஜூன் மாதம் 20ஆம் நாள் நம் பள்ளியில் வேதாத்ரி மகரிஷி மனவளக்கலை மன்றத்தின் மூலம் யோகா தினத்திற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டது. ஜூன் மாதம் 21ஆம் நாள் நம் பள்ளி தாளாளரின் வழிகாட்டுதல் படி யோகா தினம் கொண்டாடப்பட்டது. ஜூலை 4 நம் பள்ளியில் ஆர்ச்சரி கலை பற்றிய முன்னோட்ட வகுப்புகள் கலை வல்லுநர்களால் நடத்தப்பட்டது. ஜூலை 5ஆம் நாள் நம் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் பெற்றோர் ஆசிரியர் தலைவரின் முன்னிலையில் நடைபெற்றது. ஜூலை 15ஆம் நாள் காமராஜர் விழா கொண்டாடப்பட்டது. மேலும் தலைவரை பற்றிய பேச்சு பாடல் பாடிய குழந்தைகளுக்கு பரிசுகள் நமது தாளாளரால் வழங்கப்பட்டது. ஆகஸ்ட் 11 முதல் 15 வரை கலர்ஸ் வீக் நடத்தப்பட்டது. குழந்தைகள் வண்ண வண்ண ஆடைகளில் வந்து பட்டாம்பூச்சிகளாய் மின்னினர். ஆகஸ்ட் 15 நம் பள்ளியில் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. நம் பள்ளி மாணவர்கள் தலைவர்கள் போல வேடமணிந்து வந்தனர். பரிசுகளும் வழங்கப்பட்டது. ஆகஸ்ட் 28 விவேகானந்தர் மடம் விரிவுபடுத்தும் விழாவில் விவேகானந்தரை போல வேடமணிந்து சென்று ஸ்லோகன் கூறி சான்றிதழ்களும் பெற்று வந்தனர். ஆகஸ்ட் 29 விவேகானந்தர் மடம் விரிவாக்க விழாவிற்காக மாரத்தான் ஓட்டம் ஐயா திருட்டி கிருஷ்ணசாமி வாண்டையார் மூலமாக நம் பள்ளியில் இருந்து துவங்கி வைக்கப்பட்டது. செப்டம்பர் 4 நம் பள்ளியில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. செப்டம்பர் 4 நம் பள்ளியில் ரேபிஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் மிஸ்டர் ராபின் ஃப்ரம் ரேபிஸ் ப்ரீ டீம் அவர்களால் விழிப்புணர்வு நம் பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது. அக்டோபர் 2 நம் பள்ளி மாணவிகள் மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற நவராத்திரி விழாவில் கலந்து பரத நடனத்தை அரங்கேற்றினர். அக்டோபர் 13 மாவட்ட அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டிகளில் நம் பள்ளியில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் கலந்து கொண்டு பரிசுகள் பெற்றனர். நவம்பர் 14 குழந்தைகள் தினம் அன்று நடைபெற்ற இன்டலெக்சுவல் காம்படிஷனில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு நம் பள்ளி தாளாளர் பரிசுகளை வழங்கினார். நவம்பர் 23 மாவட்ட அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டிகளில் நம் பள்ளியில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் கலந்து கொண்டு பரிசுகள் பெற்றனர். டிசம்பர் 20 நம் பள்ளி மாணவர் ரா சாய் தர்ஷன் தேசிய அளவில் நடைபெற்ற இன்லைன் ரோலர் ஹாக்கியில் தங்கப்பதக்கம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தமையால் அவர்களின் பெற்றோர் முன்னிலையில் அவருக்கு பொன்னாடை அணிவித்து பள்ளி நிர்வாக மேலாளர் ஊக்கமூட்டும் விதமாக பரிசுகளை அளித்தார்.
ஜனவரி 11 நம் பள்ளியில் பொங்கல் விழாவினை குழந்தைகள் ஆசிரியர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடினோம். ஜனவரி 26 குடியரசு தினம் கொண்டாடினோம். அதே நாளில் கராத்தே பயிற்சியில் கிரேடிங் எனும் வண்ணப்பட்டை வழங்கும் விழா மாஸ்டர்ஸ் மற்றும் பெற்றோர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. ஜனவரி 31 நம் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டது. பெற்றோர்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளின் அறிவியல் திறனை கண்டு மகிழ்ந்தனர். கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. பிப்ரவரி 15 மாநில அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் நம் பள்ளி மாணவர்கள் கலந்து வெற்றி பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். பிப்ரவரி 27 நம் பள்ளியில் விளையாட்டு போட்டி நடத்தப்பட்டது. சாதனைகள் பல புரிவோம் வரும் காலத்தில். நன்றி. சிறப்பு விருந்தினருக்கு நினைவு பரிசு வழங்குதல். Our headmasters ma'am will honor our chief guest. நம் விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசினை தலைமை ஆசிரியர் வழங்குவார். மகாத்மா பள்ளி தாளர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவோம். நாலந்தா பள்ளி தாளாளர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவோம். நமது பிடிஏ பிரசிடென்ட் இடிஎஸ் ஐயா அடுத்து நமது டாக்டர் செந்தில்குமார் சார் அவர்கள் Bharatanatyam is a sport but preserves a 3,000-year legacy. I am speaking of our Silambam master, Silambam and Karate master Satish Kumar. அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவோம். நமது பள்ளிக்கு பல பரிசுகளை வென்று குவித்த மாஸ்டர். But they are so much more. They are our guiding stars, our mentors, and in many ways our second parents. Teachers, please come on stage. Surya ma'am, Nandini ma'am, Julie ma'am, Sumati ma'am, Vanilla ma'am, Arviya ma'am, Ilakya ma'am, Gayatri ma'am, Sujata ma'am, and Kavita ma'am. இவர்களுக்கு நமது சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை அளிப்பார். To you. Please come on stage. ஒரு மாநிலத்திற்கு, ஒரு மாவட்டத்திற்கு, ஒரு நாட்டிற்கு முதுகெலும்பு அப்படின்னா ஆசிரியர்கள் தான். ஆசிரியர்கள் தான் இந்த குழந்தைகளை உருவாக்குறது. நாளைய தமிழகமோ நாளைய இந்தியாவோ வாட் எவர் இட் இஸ் எல்லாத்தையும் உருவாக்குறது அந்த ஆசிரியர்கள் தான். ஸோ அவர்களுக்கு இந்த பரிசு அளிப்பதில் நாம் பெருமை கொள்வோம். நெக்ஸ்ட் அஷ்ரா பேகம் முகமது அஷிக் ரெடி ஆகிடுங்க. பேரண்ட்ஸ் சாய் தர்ஷன் பேரண்ட்ஸ் ரெடி ஆகிடுங்க. பரதநாட்டியம் மாஸ்டர் கீழே இருந்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வந்துடுங்க. பரதநாட்டியம் மாஸ்டர்ஸ்
இதுக்கடுத்து ப்ரைஸ் வாங்குற பசங்களை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கங்க. Okay. Success comes with hard work and determination. But none of these qualities come without being present. Congratulations to our 100% attendance award winners. Please give a big round of applause. ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க வந்து பள்ளிக்கு வராமல் இருந்ததே இல்லை. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, எப்படி இருந்தாலும் பள்ளிக்கு கண்டிப்பாக வந்திருக்காங்க, ஒரு ஹாஃப் டே கூட லீவ் இல்லாமல். ஸோ கண்டிப்பாக அவங்கள பாராட்டுவோம். ரெண்டு பேருமே ஒரே ஃபேமிலியில் உள்ள குழந்தைகள், அதனால அவங்க பேரண்ட்ஸையும் பெருமைப்படுத்துவோம். அவர்களுக்கு நமது மிஸ்டர் பால தண்டாயுதபாணி சார், கரஸ்பாண்டன்ட் ஆஃப் மகாத்மா ஸ்கூல், அவர்கள் பரிசுகளை அளிப்பார். நெக்ஸ்ட் லெட்ஸ் வெல்கம் அவர் நேஷனல் லெவல் இன்லைன் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இந்த அட்டண்டன்ஸ் ப்ரைஸில் வந்து எந்த ஸ்கூலுக்கு போனாலும் அவங்களுக்கு ஒரு 100 ருபீஸ் கேஷ் ப்ரைஸ் கொடுக்கறது வழக்கம். இந்த ஸ்கூல்லேயும் அந்த 2 பேர் ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. அந்த 2 பேருக்கும் 200 ருபீஸு என்னுடைய வாழ்த்து. ரோலர் ஹாக்கியில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 வருஷம் நம்மளோட குரூப்பில் கூட நிறைய வாட்டி போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 8 வருஷமாக நம்ம தமிழகத்துலேருந்து வின் பண்ணாத இந்த சாய் தர்ஷன் வின் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் சாய் தர்ஷன் 4th ஸ்டாண்டர்ட். ஸோ ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் வித் பேரண்ட்ஸ். Congratulations to all the winners. I request our esteemed chief guest to kindly distribute prizes to our signing stars. நம் பள்ளி விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசினை வழங்குவர். முதல்ல பாலதண்டாயுதபாணி சார், மணிகண்டன் சார் அண்ட் ETS மூர்த்தி சார் அப்படியே முன்னாடி வந்துருங்க. ஃபர்ஸ்ட் நிகிதன், செகண்ட் பிரைஸ் மோனிதா சிவா, தேர்ட் பிரைஸ் நிமலன். சார் மூணு பேருமே அப்படியே நின்றுட்டீங்கன்னா அப்படியே மாட்டி விட்டுறலாம், வேற ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் நீங்கள் 3 பேர் வந்துருங்க, பண்ணிடலாம். அப்படியே நின்றுங்க கொஞ்சம். நெக்ஸ்ட் LKG நின்று ஃபோட்டோ கொடுங்க. Okay, next LKG music chair. Harish has first prize. Boys, first boys சொல்லிறேன். Second prize Divas. Third prize R Hariharan. Please give a big round of applause. என்கரேஜ்மெண்ட் அது ஒன்று தான் அவங்கள கண்டிப்பாக சக்ஸஸ்க்கு கொண்டு போகிற ஒரே விஷயம். அதை நம்ம பெற்றோர்கள் நம்மளே கொடுக்கலாம்னா என்ன. Music chair girls. Isa Sri first prize, Veda Sri VP second prize, Mai Varshini M third prize. அடுத்த 3 ரெடி பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் UKG ரெடி பண்ணீங்க. UKG music chair first prize Monish M, Hemeshwar V second prize, Akhil Krishna SG third prize.
எஸ் ஜெய்சனா. Distribute prizes to our kids. Stage. First standard music chair boys, Kavin Raj S, Sharvin S, Tamilinian R. Vedika D, Advika B, and Bhavana B. First prize Vedika, second prize Advika, third prize Bhavana. Congratulations to everyone. Second prize Harivarshan, third prize Mithran. Next second standard girls, Dhanushree A, Humaira A, Kodayiniyal PB. Rhythm meets devotion to guide us through this divine journey. We are immensely fortunate to have a master. தமிழ் கலாச்சாரத்தின் அடையாளமாக உள்ள பரதநாட்டியத்தை நம் பள்ளி குழந்தைகளுக்கு பயிற்றுவிக்கும் மிஸ்டர் ராம் பரத மாஸ்டர், பாண்டியன் பரத மாஸ்டர் அண்ட் அவர்களுக்கு கோவிந்தராஜ் மாஸ்டர் அவர்களுக்கான பரிசினை மிஸ்டர் ராம் பரத மாஸ்டர் வாங்கிக் கொள்வார். Okay, thank you, masters. Let's welcome our third standard winners, ball gathering ball. Third standard. Third standard girls, music chair. Claps பண்ணலாமா எல்லாரும்? Fourth standard basketball boys, Nadim, Ashwath Raj, Ritwin. Music chair girls, fourth standard.
Okay. Okay, let's welcome Mr. Dr. Sendil Kumar sir, shares some thoughts with us. The man of the helping and supporting our environment. Please welcome. பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அப்படியேப்பட்ட ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக தான் இருப்பாங்க. மாதா பிதா குரு தெய்வம். பேரண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமோட ஸ்டூடெண்ட்ஸு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஸ்கூலில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ் எல்லாமே ஒரு மேக்னெட்டிக் பவரோடு இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வாட்டர் மாதிரி, அந்த வாட்டர் எந்த பொருளோட சேருதோ அதே மாதிரி ஆகிடுவாங்க. டீச்சர்ஸ் எல்லாமே மேக்னெட் மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கவர்ந்து இழுக்கிறாங்க. நல்ல ஸ்கில்லாக வெளியே திருப்புறாங்க. இந்த ஸ்கூல்லேருந்து வெளியே போகிறவங்க எல்லாருமே நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியோட நல்லா ஸ்கில்லாக நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் வர மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கி விட்றாங்க எல்லா டீச்சர்ஸும். வாழ்த்துக்கள். இந்த ஸ்கூல் மேன்மேலும் வளர்ந்து இப்போ மிடில் ஸ்கூலாக இருக்கிறது ஹை ஸ்கூலாகி ஹையர் செகண்டரி ஸ்கூலாகி காலேஜுக்கு போகிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல ஒரு ப்ரொஃபஷனலில் நல்லா ஸ்கில்லாக இந்த சமுதாயத்துக்கு வந்து நல்ல ஒரு பயன்பாடு உள்ள ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் வர எனது வாழ்த்துக்கள். வாழ்த்து அமைச்சுக்கு நன்றிகள். தேங்க்யூ. The tricolor flies high because of your discipline and patriotism. Age is not a barrier. Still, he is working for our nation and neighbors in this village. We really salute you for your work, sir. Now, let's welcome our PTA President and ex-military officer, Mr. E.T.S. Murthy, sir, to share experience with us. கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்கு அதற்கு தக என்ற குறளுக்கு இணங்க பாரதி பள்ளியின் 38வது ஆண்டு விழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிற்கு சிறப்பிக்க வருகை தந்துள்ள பி. பால தண்டாயுதபாணி எம்எஸ்சி அவர்கள் தாளாளர் மகாத்மா காந்தி பள்ளியும், ஜி. மணிகண்ணன் நலந்தா பள்ளியின் தாளாளர் அவர்களும், கூட்டுறவு சாமியப்பா இன்ஸ்டியூட்டில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அருமை சகோதரர் பொய்யாமொழி அவர்களே, எனக்கு முன்பு வரவேற்புரை ஆற்றிய திருமதி சுமதி அவர்களே, ஆண்டறிக்கை வாசித்த திருமதி கே. சுஜாதா அவர்களே, சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்குதலில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய திருமதி கைல்வழி புகழேந்தி அவர்களே, நிர்வாக மேலாளர் பி. பாரத் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து இறுதியாக நிறைவுரை செய்ய உள்ள பள்ளியின் தாளாளர், அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எனது ஆசிரியர் திரு எம். புகழேந்தி எம்ஏ அவர்களே, இங்கே வருகை புரிந்துள்ள பெற்றோர்களே, மழலைய செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த 38வது ஆண்டு விழாவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தையும் புரட்சிகரமான வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான பேரண்ட்ஸ்களே, இந்த பள்ளியை பொறுத்தளவில் இந்த 38ஆம் ஆண்டு நடைபெறுகிறது என்றால் சிறுக சிறுக வளர்ந்து சிறுதுள்ளி பெருவெள்ளம் என்று சொல்வார்களே, அதுபோல் இன்று வளர்ந்து நல்ல ஒரு நிலைமையில் இந்த பாரதி ஸ்கூல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதில் இந்த பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருமே எம்எஸ்சி, பிஎஸ்சி, பிஎட், எம்எட், எம்பிஎல் முடித்த தகுதி உள்ள ஆசிரியர் பெருமக்களை வைத்து தான் இந்த பள்ளியை நம்ம நடத்தி கொண்டிருக்கின்றார் தாளாளர். அதுபோல் ஹிந்தி டீச்சர், ஹிந்தி சம்பந்தமான வகுப்புகளும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கம்ப்யூட்டர் கிளாஸஸ் நடைபெற்று கொண்டிருக்கின்றது.
சிலம்பு, கராத்தா, இன்னும் பல என்ன நிகழ்ச்சிகளோ நீங்கள் பேரண்ட்ஸ் என்ன விரும்புகிறீர்களோ, பரதநாட்டிய கிளாஸும் நடந்து கொண்டு இருக்கின்றது. பேரண்ட்ஸை என்ன விருப்பப்படுறீங்களோ, தன்னுடைய குழந்தைகளை எந்த விதத்தில் முன்னேற்ற பாதையை கொண்டு செல்ல வேண்டும் விருப்பப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அறிவுரையை கேட்டு பள்ளியை மேலும் மேலும் நம்ம திருத்தம் கொண்டு மேலும் வளர்ச்சிக்காக நாம் ஒத்துழைப்போம் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக நான் சொல்கின்றேன். 1963ஆம் ஆண்டு சைனிக் ஸ்கூல் என்று ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. 1962 இந்தியா சைனா வார் முடிந்ததுக்கு பிறகு அப்போதே இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிருஷ்ணன் மேனன் அவர்கள் இராணுவத்தினருக்காக ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று பாம்பேயில் முதலில் 1963 அந்த சைனிக் ஸ்கூல் என்று ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஸ்கூல் விரிவடையப்பட்டு இன்று எத்தனை ஸ்டேட்டுகள் இருக்கின்றதோ எல்லா ஸ்டேட்லேயுமே அந்த சைனிக் ஸ்கூல் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதுபோல் நம்ம பொள்ளாச்சிக்கு பக்கத்தாப்பில் உள்ள அமராவதி இடத்தில் சைனிக் ஸ்கூல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பேரண்ட்ஸுகள் உங்களுடைய குழந்தை 5ஆம் வகுப்பு முடிக்கிற தருவாயில் நவம்பர் டிசம்பரில் 6ஆம் கிளாஸ் சேர்ப்பதற்கான கோச்சிங் கிளாஸஸ் அங்கே டெஸ்ட் நடக்க வேண்டிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடைபெறுகின்றது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் உங்கள் குழந்தைகள் தேர்ச்சி ஆகிடுச்சு சொல்லியாச்சால் அவனுடைய எதிர்காலமே ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்று உங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் அங்கே முழுமையாக இராணுவத்தினுடைய கண்ட்ரோலில் தான் அந்த ஸ்கூல் நடக்கிறது. டீச்சர்ஸுக்கு மட்டும்தான் வெளியிலேருந்து வருவாங்க. பாக்கி எல்லாமே அங்கே ஆர்மி டிசிப்ளின் மாதிரி காலையில் 5 மணிக்கு எழுதியிருக்கணும், பிடி இருக்குது, அதுக்கு பிறகு 8 to 8:30 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். ஆர்மி டிசிப்ளின் தரப்பாக அந்த ஸ்கூல் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதனால் அந்த காலத்தில் வந்து அந்த பையன் +2 முடிக்கும்போது அதில் வந்து ஆர்மியில் அதிகாரியாகவும் போகலாம், அதுக்கு இல்லாமல் டாக்டர்ஸ் வேணால் டாக்டர்ஸாக போகலாம், இன்ஜினியர்ஸாக போகலாம். அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் மிகவும் ஒளிமயமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு காலத்தை கருதி, ஏன்னா கலை நிகழ்ச்சியாக நடக்க வேண்டியிருக்கின்றது. குழந்தைகள் எல்லாம் உங்களுடைய கலை நிகழ்ச்சியை கண்டுகளித்துட்டு யாரும் அவசரப்பட்டு போயிடாதீங்க. இறுதி வரையில் இருந்து இந்த விழாவினை சிறப்பாக இருந்து நடத்தி தரும்படி உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் மிஸ்டர் ராஜா சார், த கரஸ்பாண்டன்ட் ஆஃப் தெரசா ஸ்கூல் அவர்களுக்கு சிறப்புதல் செய்வாங்க. Teachers, students, parents and our well-wishers. இது ரொம்ப நமக்கு வந்து மகிழ்ச்சியான தருணம். ஏன் அப்படின்னா annual day is not a completion, it is an accomplishment, accomplished certain goal. பேசிக்காக accomplish அப்படின்னா ஒரு முழுமையான வெற்றின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம குழந்தைகள் ஒரு வருடத்தை வந்து கடந்து வந்துட்டாங்க. ஒரு வருடத்தை என்னென்னா ஈஸியாக கடந்து வரல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை லேர்ன் பண்ணி கடந்து வந்திருக்காங்க. என்னெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு நாள் அவங்களோட அகாடமிக்ஸில் நிறைய எஜுகேஷன் எல்லாமே வந்து லேர்ன் பண்ணியிருக்காங்க. ஆக்டிவிட்டீஸ், டிசிப்ளின், அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை லேர்ன் பண்ணி கடைசியாக ஒரு ஆனுவல் டேன்னு வரப்போது தான் அது ஒரு முழுமையான வெற்றியாக நம்ம கருதப்படுகிறது. பேசிக்கலி இந்த சில்ட்ரன்ஸ் பிரெயின் லைக் அ பென்சில் டிப் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்களோட ஒரு பிரெயின் என்ன சொல்கிறோம், ஒரு பென்சில் டிப்புன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ஒரு பென்சில் எடுத்துக்கிறோம், எழுதிக்கிட்டே இருக்கோம், எழுதுனா என்ன ஆகும், அதோட ஷார்ப் குறையும், குறைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும், அது தெளிவாக எழுத முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு ஷார்ப்னர் எடுப்பாங்க, அதை ஷார்பன் பண்ணுவாங்க, பண்ணதுக்கப்புறம் தெளிவாக நம்மளால் ஒரு ஷார்ப்பாகவும் பிரைட்டாகவும் எழுத முடியும். அந்த மாதிரி ஷார்ப்னராக அவங்களுக்கு உள்ளே இருக்கிற திறமைகளை வெளியில் கொண்டு வர ஷார்ப்னராக இந்த ஆசிரியர்களும் பெற்றோர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம இருக்கணும். இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அதுபோல் ப்ராக்டிஸ் ஆக தான் அவங்களால வெற்றியாக முடியும். பிகாஸ் we are living in a updated
spheroid planet. It doesn't have sides, it doesn't have corners. Same like that. We doesn't have boundary to think. We all should think like beyond the limit. நம்ம கனவு காண்றதுக்கு எல்லையே கிடையாது. எவ்வளோ வேணால் கனவு காணலாம். நம்ம யோசிக்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணலாம், யூஎஸோட பிரசிடென்ட் ஆகணும் கனவு காணலாம். கண்டிப்பாக நடக்கும். நம்ம முயற்சி எடுத்தால் நடக்காதது எதுவுமே இல்லை. அதனால எல்லையை தூக்கி என்ன பண்ணோம், ஏணியில் போடு வானத்தில் போடுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கனவு அந்த அளவுக்கு இருந்தால் நம்ம ஈஸியாக எதை வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். இது குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு தான் மோட்டிவேஷன் தாட்ஸ். குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க, கனவு காணுங்கள்னு சொல்லியிருக்காங்க. கனவுன்னு ஒன்று இருந்தால் தான் இலக்குன்னு ஒன்று இருக்கும். இலக்குன்னு ஒன்று இருந்தால் தான் வெற்றின்னு ஒன்று கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக கனவு காணணும். ஒரு டார்கெட்டை அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள், ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், அதை அச்சீவ் பண்ணணும். ஸோ அதோடு நின்றக்கூடாது. அதுக்கு மேலே ஒரு டார்கெட்டை போடுங்க, அதை அச்சீவ் பண்ணுங்க. அதுக்கு மேலே டார்கெட் போடுங்க, அதை அச்சீவ் பண்ணுங்க. அப்படிங்கிற தியரியை அவங்க சின்ன வயசுலேருந்து நான் எங்களோட ஸ்டாஃப்ஸ் நாங்களாகவும் பெற்றோர்கள் நீங்களாகவும் என்ன பண்ணுங்க, அவங்க மனசில் அதை கொண்டு வந்துடுங்க. இதுதான் நாங்கள் சொல்லிக்கிறது. we are in a technological AI technological driven world. நம்ம இருக்கிறது ஏஐ டெக்னாலஜியில் இருக்கோம். நமக்கு என்ன தேவை, ஜஸ்ட் வந்து பேசிக்காக ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணால் தெரிஞ்சால் போதும். அதாவது எழுத்து கூட்டி படிக்க தெரிஞ்சாலும், ஹியர் பண்ண தெரிஞ்சால் போதும், கான்சென்ட்ரேஷன் இருந்தால் போதும், ஃபோக்கஸிங் இருந்தால் போதும். கண்டிப்பாக எதை வேணாலும் நம்ம யூடியூப்லையோ ஏஐலையோ நம்மளால் லேர்ன் பண்ணிட முடியும். ஆனால் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண முடியாது, டிசிப்ளினுங்கிற விஷயம். அது ஒரு பள்ளியில் மட்டும்தான் அமையும். ஒரு பள்ளியும் அது சுற்றி இருக்க இடமும் அதுபோல் பெற்றோர்கள் நம்ம எல்லாத்தையும் தான் நம்ம குழந்தைகள் நம்மளை பார்த்து தான் கற்றுக்குவாங்க. ஆசிரியர் எங்களை பார்த்து கற்றுக்குவாங்க, பெற்றோர்கள் உங்களை பார்த்து கற்றுவாங்க. இங்கே இருக்க எல்லாருமே ஆசிரியர்கள் தான். இங்கே இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம ஆசிரியர் இருந்து அவங்களுக்கு சின்ன வயசில் எல்லாத்தையும் சரி செஞ்சு அவங்கள ஒரு எப்படி நல்ல ஒரு மாணவராகவும் ஒரு நல்ல ஒரு வல்லுநராகவும் ஆக்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அறிவும் ஒழுக்கமும் இருந்தால் தான் அவங்களால சக்ஸஸ் ஆக முடியும். பிகாஸ் டிசிப்ளின் இஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் த கோல் அண்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். நெக்ஸ்ட், இந்த வருடம் மேலும் இன்னொரு ஒரு சிறப்பு அப்படி என்னன்னா, we are upgraded up to the middle school. அந்த அளவுக்கு நம்ம ஆயிருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிக்கிறேன். ஐ ஹாவ் அ ஸ்மால் ஷார்ட் ஸ்டோரி வித் யூ. என்ன அப்படின்னா, மாவீரன் நெப்போலியனோட ஒரு கதை. அந்த நெப்போலியனுக்கும் அவர் குதிரைக்கும் உள்ள பாண்டிங் இன்றைக்கி நமக்கு ஒரு வெஹிக்கிள்ஸ், ஒரு காரு, ஒரு பைக்கு, அதில் எந்த அளவுக்கு கிரேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு மாவீரன் நெப்போலியன்னா எந்த போர்லையும் ஜெயிச்சுட்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி அவருக்கும் அவர் குதிரைக்கும் ஒரு பாண்டிங் இருந்துச்சு. அவர் குதிரை அவர் என்ன சொன்னாலும் கேட்கும். அதில் ஒரு நாள் அவர் போர் முடிஞ்சிட்டு அவர் வர்றாரு. போர் முடிஞ்சிட்டு வர்றபோது அவர் நாட்டை நோக்கி திரும்பி போயிட்டுருக்காரு. அது ஒரு பெரிய மலைப்பகுதி. அதில் ஒரு பக்கம் என்னென்னா பள்ளத்தாக்கு, இன்னொரு பக்கம் என்னென்னா நிலச்சரிவு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு மலையிலேருந்து. அவர் போயிட்டுருக்க மலை, இன்னொரு மலைக்கு நடுவில் ஒரு பெரிய பள்ளம். அவருக்கு அந்த இடம் புதிது, அதனால் தெரியலை. அவர் வேகமாக போயிட்டே இருக்க போகிறாரு. அங்கே பள்ளம் இருக்கு, நம்ம நின்றலாமா அப்படின்னு அவர் யோசிச்சார். அவர் யோசிக்கிற போது ஒரு நிமிஷம் யோசிச்சு அந்த குதிரை என்ன பண்ணுச்சு, இன்னும் முன்னோக்கி பாஞ்ச போது அவருக்கு அந்த நிமிஷம் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யோசிச்சது, குதிரையை அடிடா அப்படிங்கிற மாதிரி ஓட்டி இந்த மலையிலேருந்து அந்த மலையை அவர் தவிட்டார். ஸோ இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வந்து இலக்கை அடையிறதுக்கு ஏதோ ஒரு தொய்வு ஏற்பட்டுச்சுன்னா நின்றக்கூடாது. அந்த இலக்கை அடையிறதுக்கு எப்பாடுபட்டாலும் நம்ம இலக்கை அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா நம்மளால் வெற்றி பெற முடியும். ஸோ இந்த கதைக்கும் இந்த விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, நமது பள்ளி தாளாளரும் தலைமை ஆசிரியரும் 1988 இங்கே பட்னுகார தெருவில் இருக்க மடத்தில் தான் ஆரம்பித்தாங்க பள்ளி ஆரம்பித்தப்ப முதல்ல பள்ளிக்கு வந்தது வெறும் 3 பேர் தான். 3 பேருக்கு ஆசிரியர், அதுக்கு வந்து ஆன்டிஸ் இருந்தாங்க, அது இல்லாமல் கரஸ்பாண்டன்ட் சார், ஹெட்மிஸ்டர் மேம், இது எல்லாமே இருந்து ஒரு பள்ளியை 1 வருடம் முழுமையாக நடத்தியிருக்காங்க. அவங்க வந்து தோண்டு போயிடலை, 3 பேர் தான் இருக்காங்களே நம்ம இத்தனை பேர் போட்டு பண்ணுறோமே அப்படின்னு எந்த ஒரு தோண்டு போகாமல் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம கல்வியை தரமாக கொடுப்போம்.
தரமாக கொடுத்தோன்னா அந்த கல்வினால் நமக்கு வந்து இன்னொரு 4 பேர் சேருவாங்கங்கிற நம்பிக்கையில் தான் 1988 ஆரம்பித்த பள்ளி இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு முழுமையான வெற்றியை பெற்றிருக்குன்னா நம்ம பள்ளி தாளாளரும் தலைமை ஆசிரியரோட அவங்களோட உழைப்பும் முன்னேற்றம் தான் காரணம். இதில் அவங்களோட உழைப்பை விட இங்கே படித்த மாணவர்கள் அவங்க என்ன இருக்காங்க, நான் இந்த இடத்துல பொசிஷனில் இருக்கேன் சார், இங்கே படிக்கிறாங்க, இதை முடிச்சு அவங்க 10-15 வருஷம் கழிச்சு நான் இந்த பொசிஷனில் இருக்கேன், நான் இந்த பொசிஷனில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அது இல்லைனாலும் ஐ ஹாவ் அ கேப்பபிள் டு கேரி மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குடும்பத்தை என்னால் பார்க்க முடிகிற அளவுக்கு நான் இங்கே படித்ததுனால தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது தான் முழுமையான வெற்றி. நம்ம இங்கே பள்ளி டெவலப் ஆகிட்டு வர்றது மட்டும் சாதாரண காரணம் அல்ல, பள்ளியில் படித்த ஒவ்வொருவரும் வெற்றி அடைஞ்சாதான் இந்த பள்ளிக்கு வெற்றி, பள்ளிக்கும் பெருமைன்னு இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். தட் இஸ் இதுதான் ஒரு முழுமையான அக்கம்ப்ளிஷ்மெண்ட். ஆரம்பிச்ச போது சொன்ன அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஒரு முழுமையான வெற்றி இதுதான். இஃப் தேர் இஸ் அ எஃபோர்ட் தேர் இஸ் அன் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். திஸ் இஸ் நாட் அன் எண்ட், திஸ் இஸ் நாட் அன் பிகினிங். வி கண்டினியூ அவர் எஜுகேஷனல் கேரியர் ஃபார் கண்டிப்பாக நாங்கள் இந்த பள்ளியில் படிக்கிற ஒவ்வொரு குழந்தைகளோட வெற்றியிலையும் எங்களோட பங்கு இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Surely we want to speak about our chief guest, Mr. Baladanda Idubani, sir. He is the backbone of Tanjore Private School and solution for unsolved queries. We much helping person and skilled correspondent of Mahatma School. Let's welcome our respected correspondent, Mr. Baladanda Idubani, sir, to enlighten with us and his words, kind words. அரங்கு நிறைந்த அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பாரதி மிடில் ஸ்கூல், இந்த வார்த்தை யாருமே சொல்லலை இன்னும். இந்த அகாடமிக் இயர்லேருந்து இது மிடில் ஸ்கூல் அப் டு 8th ஸ்டாண்டர்ட். அதெல்லாம் சரி சார், நீங்கள் பேசுகிறீங்க, டான்ஸ் எல்லாம் ஆரம்பிங்க, அதுக்கு தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. இதான் எங்களுக்கே தெரியும், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் எந்த அளவுக்கு சில விஷயங்களை தவறு பண்ணுறீங்க. பேரண்ட்ஸ் எத்தனை பேர் நீங்கள் படித்த காலத்தில் இத்தனை ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்க. பாருங்கள், ஒரே ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. ஏன்னா சின்ன பொண்ணாக இருக்காங்க அவங்க. ஒரு ப்ரைஸுக்கு கூட கை தட்டல யாரும். உங்கள் குழந்தைங்க தான். ரொம்ப வருத்தமாக இருக்கு. கார்டனுக்கு குழந்தைகளை அழைச்சிட்டு போகிறீங்க, எதுக்காக தெரியுமா? செல்ஃபோனை விட்டு தள்ளி வைக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் செல்ஃபோனை வச்சுட்டு போகிறதில்ல, செல்ஃபோனோட தான் போகிறீங்க. போய் இந்த ஸ்லாபு போட்டிருக்காங்கல்ல, அதில் உட்காந்துக்கிறீங்க, நீங்கள் செல்ஃபோனை பார்த்துட்ருக்கீங்க. உண்மையா இல்லையா? குழந்தை விழுந்து எழுந்திரிக்குது. நான் நேரடியாக பார்த்தது. இந்த அருளானந்த நகரில் வீடு இருக்குது. மணிகண்ணன் ஃபேமிலி ஃப்ரெண்டு, சாரு ஃபேமிலி ஃப்ரெண்டு, எல்லாருமே நாங்கள் ஒன்றா தான் எங்கே போவோம். ஃபீஸ் கமிட்டிக்கு போகிறோமா, டூர் போகிறோமா, எல்லாத்துக்கும் நாங்கள் ஒன்று சேர்ந்து தான் போவோம். இப்போயும் அதே ஃபேமிலியில் தான் வந்து நான் இன்னும் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எங்கள் ஃபேமிலி தான். இப்போது என்ன தவறு நம்மள்ட்ட இருக்குது? இப்போயும் பாருங்கள், நிறையா பேசிகிட்டு தான் இருக்காங்க. செல்ஃபோனை நீங்கள் வாங்கி வச்சாதான். எங்கள் கையிலேருந்து ஸ்டிக்கை பிடுங்கி வச்சுட்டாங்க. ஆசிரியர் கையில் இப்போ என்ன இல்லை, ஸ்டிக்கு இல்லை. குழந்தைகள் கையில் செல்ஃபோன் இருக்கு. செல்ஃபோன் இல்லைன்னா அந்த குழந்தையே இருக்காதுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துடுச்சு. இந்த மாதிரி கண்டிஷனில் ஒரு கார்டனில் இருக்கிறவங்க கூட இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குழந்தைய மாற்ற முடியலன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? பேரண்ட்டுங்கிறவங்க என்ன அப்படின்னா, முதல் ஆசிரியை, முதல் ஆசிரியை, இரண்டாவது தான் நாங்கள். பள்ளிக்கூடத்தில் வந்து எல்லாருமே நாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுருவோம்.
தம்பி பாரத் அவர்கள் பேசுனாங்க. நாங்கள் என்ன நல்லா செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஆண்டு அறிக்கையில் வாசித்தாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு குழந்தை ஹோம்ஒர்க் செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாங்கள் ஒரு 6 hours நாங்கள் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய இதை எழுது அதை எழுது படி எல்லாம் சொல்கிறோம். நீங்கள் உடனே அழைச்சிட்டு போய் என்ன பண்ணுறீங்க, வீட்டு வாசப்படிக்கு முன்னாடியே உட்கார வச்சு ஹோம்ஒர்க் எழுது. பாசத்தை காமிக்கிறது இல்லை, ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கறது இல்லை, பாசமாக கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்கறது இல்லை. எத்தனை பேர் குழந்தைய அழைச்சிட்டு வந்தாலும் கொடுக்குறீங்க. என்ன ஒன்று பண்ணுறீங்கன்னா, குழந்தைய அழைக்க வரும்போதே அப்படியே கொண்டாந்து முகத்தை காமிக்கிறீங்க. அவன் படியில் இறங்கி வரும்போது விழுந்துடுறான். ஏன்னா அவங்கள பார்த்தோன்னே ஆசையாக உடையாருவான். அப்போ மட்டும்தான் அவங்களை பார்க்குறீங்க, அழைக்க வரும்போது மட்டும்தான். ஒரு ஃப்ரீனஸ் கொடுங்க, குழந்தையோட அரவணைச்சு அவங்களோட உட்காந்து பேசுங்க. என்ன செய்கிறீங்க, உடனே நீங்கள் ஹோம்ஒர்க் செய்ய சொல்கிறது. அடுத்தது நம்ம சீரியல் ஆரம்பிச்சிடும் 6 மணிக்கெல்லாம், அதை பார்க்கணும். பிள்ளைங்க படிக்க வைக்க முடியாது. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறதுனால தான் நம்ம குழந்தைகள் நம்ம என்ன பண்ண முடியலன்னா, ஒரு பாண்டிங் தம்பி சொன்னார். பாண்டிங் என்ன இருக்கும், உங்களுக்கு குழந்தைக்கு என்ன பாண்டிங் இருக்குது? இல்லை, ரொம்ப கஷ்டம். பாண்டிங்கே இல்லை. ரப்பர் பேண்ட் போட்டால் தான் இருக்கும். ரப்பர் பேண்ட் போட்டு கட்டணும். அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை ஆசிரியர்கள் கண்டிப்பாக செய்வார்கள். தம்பி சொன்னது மாதிரி இந்த பள்ளி சின்ன 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 எல்லா பள்ளிகளுமே அப்படி தான். 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் 10 பிள்ளைகளில் தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய தரத்தை உயர்த்துறது அவங்களுடைய செயல்திறன். இப்போ செயல்திறன்னா அவங்க குடும்பமே அதை பார்க்குறாங்க. பள்ளிக்கூடத்தை இந்த டெடிகேஷன். இந்த பாரத்ங்கிற ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படித்தவர். அதை விட்டுட்டுங்க டெடிகேட்டிவாக உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கார். அதை பார்க்கணும். அவர் வேலைக்கு போயிருந்தால் 2 lakhs 3 lakhs வாங்கியிருப்பார் சம்பளத்தை. அதெல்லாம் விட்டுட்டு நான் பள்ளிக்கூடத்தில் இன்ட்ரெஸ்டட், அந்த பள்ளிக்கூடத்தை டெடிகேட்டிவாக பர்சன்ஸ் மட்டும்தான் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்த முடியும். எனவே இவர் இனிய நண்பர், இந்த பள்ளியினுடைய கரஸ்பாண்டன்ட் மற்றும் அவருடைய துணைவியார் மற்றும் ஹெச்எம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக பேசக்கூடிய மனிதர்கள். இது மாதிரியான ஒரு கரஸ்பாண்டன்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் இந்த வில்லேஜ் ஏரியாவில் ஒவ்வொரு இதையும் டேக்கிள் பண்ணி கொண்டு வரதுன்னா வெரி வெரி கஷ்டமான ஒரு விஷயந்தான். இதுலேயும் இந்த திறமையான அவர் சொன்னது மாதிரி 38 years இந்த பள்ளியை கண்டினியூஸாக நடத்தணுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே நீங்களும் பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் ஆசிரியர்களோடு ஒத்துழைத்து கொண்டு வந்தால் மட்டுமே குழந்தைகளை முன்னேற்ற பாதையிலே கொண்டு போக முடியும். மேக்ஸிமம் செல்ஃபோன் என்பது இப்போ ஹோம்ஒர்க் கொடுக்கறதெல்லாம் அதிலே வந்துருச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ முடியுமோ அதை செய்யுங்க. ப்ரெஷர் நீங்கள் ரொம்ப ஓவராக கொடுக்காதீங்க. நர்சரி லெவலில் குழந்தைகளுக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க. பக்கத்து குழந்தைகள் வேறு ஒரு பள்ளியில் படிக்கிற குழந்தையோட கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு அண்ணன் தம்பியோடய கம்பேர் பண்ணாதீங்க. இவன் குழந்தை வேறு நேரத்தில் பிறந்தவன், அவன் வேறு நேரத்தில் பிறந்தவன். பெண் குழந்தை ஆண் குழந்தைங்க டிஃப்ரென்ஸ் காமிக்காதீங்க. இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் குழந்தையாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை முன்னேறி வர்றதுக்கு நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்று இந்த பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் ஆசிரியர்களின் சார்பில் நானும் அதோடு ஒத்துழைப்பு தருகிறேன். நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நேரம் அதிகமாக இல்லாத காரணத்தினால் விடைபெறுகிறேன். நன்றி.